ஓகே, அப்படியே இருக்குங்க. ஓகே, இது வந்து ஒரு பேரிகேடு சேஃப்டி மாதிரி. ஓகே ஓகே. பண்ணிட்டு இருக்க இது மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் சார் கெபாசிட்டி? இது வெயிட் எல்லாம் 80 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்க. இல்ல லென்த் கெபாசிட்டி ரிமோட் கெபாசிட்டியா? அது வந்து 10 ல இருந்து 15 மீட்டர். 10 ல இருந்து 15 மீட்டர். அந்த வண்டி தொட விட மாட்டேங்கிறாங்க, அடிக்கிறாங்க. இப்ப எங்க ஆளுங்க வாங்குறது இப்ப என்ன முடிஞ்சது பிரச்சனைங்களா? என் ஆசைக்கு வந்து நான் யோசிச்சது பெட்ரோல் போட்டு கேஸ் போட்டு ஓட்டுற கார் நான் ஈக்கோ ஆசைப்பட்டேன். அது என்னால் முடிய தகப்பை எனக்கு வாங்கி கொடுக்கல. நான் ஒரு தகப்பன் ஆகிட்டேன். அந்த ஒசரை என் பிள்ளை ஆசைப்படுவோம் சும்மா விட முடியுமா? பணம் எவ்வளோ போகுது, எவ்வளோ சம்பாதிக்கிறோம் செய்யலாம். கண்டிப்பாக அந்த ஒரு ஒசரை தான் இப்போ இந்த காரை நான் வாங்கினது. ஆனால் இது இந்த கார் வாங்கினாலே நான் அந்த கார் வாங்கின மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. நம்ம ஊசி பாசு விற்கிறவங்க, மணி விற்கிறவங்க, அதெல்லாம் விற்று ஏதோ பிள்ளைங்க பேர பிள்ளைங்க கேட்கறதுனால வாங்கி கொடுக்குறோம். குழந்தை குட்டிகளை வாங்கி கொடுக்குறோம். என்ன பண்றது? பிள்ளைங்க ஆசைப்பட்டு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. மக்கள் ஒரு பிள்ளை எங்க ஜனங்க நிறைய பேர் வாங்கியிருக்கு. எங்க ஆங்க நிறைய பேர் வாங்கி இருக்கிறாங்க. அது ஓடி போய் நம்ம பிள்ளைங்க அந்த வண்டியை தொடும்போது அந்த பொம்பளைங்க சண்டை போடுறது, அந்த அம்மாங்க சண்டை போடுறாங்க, அந்த குழந்தைங்க குழந்தைங்க தள்ளி விடுறாங்க. அதனால நம்ம மனம் பூரா நம்ம குழந்தைக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம் சார். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக ஒரு ஊசி பாசி விற்கிற நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு இந்த ஒரு இந்த கார் என்னென்ன ப்ரைஸ் சொன்னாங்க, என்னென்ன வாங்கியிருக்கீங்க? 19,000 சொன்னாங்க. 19,000 ஒரு 500 ரூபா கம்மி பண்ணி 18,500 வாங்கியிருக்கோம். 18,500 வாங்கியிருக்கோம். எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ போகிறோம், பிள்ளைங்க ஆசை மீறி. இல்லை, ஆக்சுவலாக எனக்கே ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோம், என்னென்னமோ செய்கிறோம். நாங்களே எங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்ததில்ல. நீங்கள் வாங்கி கொடுத்ததை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் என்னுடைய பேரன் வந்து சின்ன பையன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் சாலரம் டெக் அட்வென்ச்சர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஆல் த பெஸ்ட். நம்ம எங்கே இருக்கோம்னா திருச்சியில் ஏர்போர்ட் பக்கத்தில் வயர்லெஸ் ரோடுன்னு ஒரு இடத்துல இருக்கிறோம். அங்கே தான் இப்போ நம்ம வந்துருக்குறோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து என்ன பார்க்க வரோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி பிள்ளைங்க வந்து செல்ஃபோன் கையில் இல்லைன்னா அடம் பிடிப்பாங்க பயங்கரமாக. அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பவும், அவங்கள சிந்திரிக்கக்கூடிய சிந்தனையை தூண்டவும் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு யோசனை. ஆக்சுவலாக இங்கே வந்து கிட்ஸ் வேர்ல்டு அப்படின்ட்டு ஒரு கடை இருக்குது. அது வந்து என்னென்னா, அவங்க இந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த டாய்ஸு, பொம்மைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். அதனால் அதை பார்த்தது எனக்கே ஒரு ஈர்ப்பு வந்தது. ஆக்சுவலாக என்னுடைய பேரனுக்காக இங்கே ஒரு பொம்மை வாங்கலான்னு வந்தேன். வந்த இடத்துல உள்ள வீடியோ எல்லாமே இருக்குது, பாருங்கள். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இந்த இடத்தோட அட்ரஸ்ஸு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பரோட எல்லாமே தர்றேன். ஃபோன் நம்பரும் கீழே போடுறேன், பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் பொருள் வாங்கினதோடு சரி, இன்னொருத்தர் பொருள் வாங்கினதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கடைக்காரரோட நேரடியாக தொடர்பு வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறதோடு நீங்கள் உடன்பட்டு நீங்கள் வாங்கிக்கணும். ஓகே, மற்றபடி கடைக்காரங்களுக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. எங்கள் சேனலுக்கும் கடைக்காரங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் நேரடியாக பேசிக்கணும். ஓகே, ஃப்ரெண்டை கொஞ்சம் அதை கழட்டி வச்சிடலாம். டெலிவரி கொடுத்தாச்சு சார். டெலிவரி கொடுத்தாச்சு. ஓகே,
இந்த காரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அது மட்டும் சார் சொல்லுங்கள். பைக்குக்கு ரிமோட் வராது, காரு ஜீப்புக்கு வந்து ரிமோட் ஆப்ஷனோட வரும் சார். ஓகே ஓகே, கார் எடுத்துக்கிட்டாலும் ரிமோட் ஆப்ஷனோட கொடுத்துடலாம் நம்ம. கண்டிப்பாக. குழந்தைங்க ஓட்டிக்கலாம் செல்ஃபாகவும், அதனால் ரிமோட்லேயே அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம் சார். சரி, பாதுகாப்பு அம்சமாக என்ன இருக்கு? அதான் சார் இதில் வந்து ரிமோட்டில் பிரேக் ஆப்ஷன் இருக்குது. ஆ குழந்தை மூவ் பண்ணி அர்ஜென்ட்டாக இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா கூட பிரேக் அடிச்சுக்கலாம் சார். சரி, அதாவது நம்ம பேரண்ட்ஸ் வந்து கையில் பிரேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். பேரண்ட் கண்ட்ரோலில் எல்லாமே இருக்கும் அது. ஓகே ஓகே, பேரண்ட்ஸோட கண்ட்ரோலில் இந்த காரை ஓட்டிக்கலாம். கண்டிப்பாக. ஓகே ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்ஸ். இப்போ ஒரு கஸ்டமராக அவங்க கேட்குறாங்க, அவங்க அதாவது இவங்க வந்து இந்த காரை வாங்கியிருக்காங்க. பாருங்கள், இந்த காரு செம்மையாக இருக்குது, பார்க்கும்போதே நமக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இந்த வாங்கினவங்க அவங்களுடைய ஒரு ஃபீலிங்கை வந்து நம்ம இப்போ கேட்போம். ஆனால் இந்த கார் வாங்கியிருக்கீங்க, இதனுடைய ஃபீலிங்கை வந்து சொல்லுங்கண்ணா. இதை என்னால் தான் முடிஞ்ச பெரிய கார் வாங்க முடியல. என் பிள்ளை ஆசையாசம் நிறுவனத்தில் வந்துட்டு இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது, நானே கார் வாங்கினதா ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. நீங்களே கார் வாங்கி ஓட்டுற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு. அதை வந்து ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த கார் வாங்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் கேட்கும்போது அந்த படத்தை யோசிக்கல. எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், பணத்தை பற்றி யோசிக்கல, எப்போ வேணாலும் சம்பாரிச்சிடலாம். எப்போ பிள்ளைங்க ஆசை தான் எனக்கு முக்கியம். வந்து எதுவுமே பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு, சரிப்பா இந்தப்பா வாங்கிப்பாண்ண. ஆனால் இவங்க இங்கே வந்ததுமே இவங்க வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ், கரெக்டாக இது பண்ணாங்க, எல்லாம் கரெக்டாக தெளிவாக பண்ணி கொடுத்தாங்க. அது இப்போ 80 கிலோலேருந்து உட்காந்து ஓட்டி பார்க்கலாம்னு சொன்னாங்க. 80 கிலோ வரைக்கும் உட்காந்து ஓட்டி பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் செக் பண்ணல. என் பையன் உட்காந்து ஓட்டி பார்த்தான். அதுவே எனக்கு பெருமை தான். அது எனக்கு ரொம்ப பெருமை தான். நல்லா இருந்துச்சு காரு. இங்கே வந்தவங்க யாரும் எதுவும் குறை சொல்ல முடியாது. அந்த ஒரு ஆசையாக தான் நானும் வாங்கினேன். நல்லா இருக்கு கார், மாடல் டிசைன் பார்க்க சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்குது, பார்க்க லுக்காக தான் இருக்கு. பார்த்தா எனக்கே பெரிய கார் வாங்க தேவையில்லையே தோணுது. வந்து இவ்வளோ கார் பார்த்தீங்க, அதில் இந்த கார் எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஒரு 1000 ரூபா நானே தான் கொடுக்கணும். இங்கிருந்து எங்கண்ணா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க? தேவராயநேரி நரிக்குறோம். தேவராயநேரி தஞ்சாவூர் போற ரோடு, தஞ்சாவூர் போகிற ரோட்டில் அந்த ரோட்ல இருக்கு. அங்கிருந்து நாங்கள் இப்போ அங்கே வாங்கிட்டு போகிறோம். சுங்கச்சாவடி தாண்டுனா எங்க ஊர் வந்துடும். சரி, அது எங்க ஊர்ல வந்து இந்த கடை தெரிஞ்சு இந்த பிள்ளைக்குதான் இந்த கடை தெரிஞ்சு வந்து நம்ம வந்து முதல்ல நம்ம வந்து ஃபேஸ்புக்ல வந்து அறிமுகமானோம். ஃபர்ஸ்ட் அறிமுகமான போது அந்த நம்பரை வந்து சேவ் பண்ண மிஸ் ஆயிடுச்சு. இப்ப ரெண்டாவது வந்து நம்ம ஆளுங்க ஒருத்தர் வாங்கிட்டு வந்தார், 2-3 பேர் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து வந்து நம்ம வாங்கினோம். அந்த நம்பரை வாங்கிட்டு நேரா இங்க தேடி வந்தோம். ஆனா அண்ணனுக்கு கால் பண்ணல, நம்ம நேரா டைரக்டா வந்துட்டீங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க ஏற்கனவே வாங்கி ஃபேஸ்புக்கை பார்த்து வாங்கியிருக்காங்க. சரி, நீங்க வந்தப்ப ஷாப் ஓபன் ஆகுது சார்? எனி டே ஓப்பனாக தான் இருந்துச்சு. ஓகே ஓகே, எனி டே ஓப்பனாக தான் இருந்துச்சு சார். சரி, உங்களுக்கு திருப்தியா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். இங்க பாருங்க, இந்த பாருங்க, மேலே எல்லாம் லைனா இருக்கு. என்னோட பேரண்ட்டுக்கு இதான் செலக்ட் பண்ணி. நான் சொல்றேன், ஆக்சுவலாக நான் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன். இந்த காரை பார்த்ததும் இது வந்து நல்லா ஹையஸ்ட்டு டெக்னிக்கல்லாம் செஞ்சுருக்குறாங்க. நிறைய சேஃப்டி இருக்குது. நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டால் அதுக்கு மேலே போகிறதில்ல. இப்போ செவுத்தில் போய் முட்டிக்கிச்சுன்னா பெரிய அளவில் இது பண்ணுறதில்ல. ஓவர் ஸ்பீடு கிடையாது. அது வரைக்கும் நல்லா இருக்குது. பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஓகே தம்பி, அப்படியே ரிவர்ஸ் வா. தம்பி, அப்படியே ரிவர்ஸ் வா. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா, நம்ம கடை லொக்கேஷன் சொல்லுங்கள். நம்ம கடை பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் கிட்ட வயர்லெஸ் ரோடு உள்ள வரும் சார். திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து வயர்லெஸ் ரோடு 1 கிலோமீட்டர் இருக்கு சார். சோனா லாட்ஜ் பக்கத்தில் இருக்கு. சோனா லாட்ஜுக்கு பக்கத்தில் சோனா ரூம்ஸ்னு போட்டிருக்கோம். ஓகே, 1 கிலோமீட்டர் வந்தாங்கன்னா நம்ம கடை மெயின் ரோட்லேயே இருக்குது சார். சரிங்கண்ணா. அப்படியே இது காமிச்சு இது என்ன சார், பிரச்சனை? நம்ம பைக் வந்து நமக்கு ஸ்டார்டிங் 5000 வந்து இருக்குது சார். இது வந்து 5000. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி மாடல் 6000 வரும். ஓகே, இது அடுத்த புல்லட் மாடல் சார். இது வந்து 6000 ரூபாய் வரும். 6000 ரூபாய். ஆமாம் சார், நீங்கள் எடுத்து இப்போ நாங்கள் எடுத்தது இது வந்து 6000 ரூபாய் வரும் சார். இது 6000 ரூபாய். ஓகே, டிஸ்கவுண்ட் போக ஒரு 5700 ரூபாய் கொடுக்கலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஸ்பா பைக் இருக்குது சார். வெஸ்பா பைக் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களான பைக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி. இது நாங்கள் வந்து ஒரு 7500 கொடுக்குறோம் சார். 7500ன்னு தரீங்க. இந்த ஸ்கூட்டி மாடல். ஸ்கூட்டி மாடல். ஓகே. அடுத்து கார் பார்த்தீங்கன்னா நம்மளோட 6000 ரூபாயிலேருந்து இருக்குது சார். நம்மளுக்கு சார் கார் பார்த்தீங்கன்னா நம்மளோட 6000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் சார். ஓகே. 6000 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா 10500 ரூபா வரைக்கும் இருக்குது. என்ன டிஃபரெண்ட் வந்தால் மோட்டர் கெப்பாசிட்டி வரும். அப்போ டபுள் மோட்டில் இருக்குது, சிங்கிள் மோட்டில் இருக்குது. சரி, ரிமோட் எல்லாத்துக்கும் வந்துடும். காருக்கு எல்லாமே ரிமோட் வந்துடும் சார். கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீப் வெரைட்டி நம்மளோட இருக்குது சார். இந்த மாதிரி ஜீப். ஆமாம் சார், ஜீப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000லேருந்தே கொடுத்துட்ருக்கோம். 8000 ஐஎஸ் மாடலையும் 12000 தான் வரும்.
ஜீப்ல 2 மோட்டர் இருக்கு. ஹையஸ்ட் மாடல் வந்து 18,000 18,000 தான் வரும். 2 மோட்டர் இருக்கு, 4 மோட்டர் இருக்கு. அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் டிஃபர் வரும் சார். கண்டிப்பா. அந்த மோட்டர் கெப்பாசிட்டி இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மோட்டர் வருது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10,000 வரும். இதுல 4 மோட்டர் ஆப்ஷன் பண்ணாங்கன்னா 11,000 கொடுத்துருவோம். அது மாதிரி ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு ஃபீச்சர் வரும் சார். சரிங்க. இது வண்டி பர்த் பெரிய வண்டி, லைட்டிங் ஆப்ஷனோட வந்துடும், அட்வான்ஸ் ரிமோட் வந்துடும், எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு 14,500 கொடுத்துட்டு இருக்கோம் சார் நம்ம. சரி. இது கீழே உள்ள மாடல் நிறைய இருக்கு. இதுதான் இப்போ இன்னும் கஸ்டமர் எடுத்திருக்காங்க. இப்போதான் புது கஸ்டமர். இப்போ நாங்கள் வரும்போது வந்தாங்க, வந்து பார்த்து இப்போ இது எடுத்தாங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். நீங்கள் ஃபிட் பண்ணீங்க. 18,000 பண்ணி கொடுத்தாச்சு சார். 18,000 பண்ணி கொடுத்துருக்கீங்க. கொடுத்தாச்சு சார். இது இல்லாமல் நம்ம வெளியூருக்கு பார்சல் அனுப்புறோம் சார். இது இல்லாமல் நீங்கள் இன்னும் பேக் பண்ணி எல்லாம் பாக்ஸ் பீஸா வந்து வெளியூருக்கு அனுப்புவோம். வெளிநாட்டு கஸ்டமர் கேட்பாங்க, அவங்களுக்கு வந்து நாங்கள் பார்சல் எடுத்து அனுப்பி விட்டுருங்க சார். அவங்க வெளிநாட்டுல இருந்து கூட ஆர்டர் பண்றாங்க. வெளிநாட்டில் இருந்துக்கிட்டே உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு பார்சல் அனுப்பி விட்டுருங்க. சிங்கப்பூர், மலேசியா, கத்தார் எல்லா நாட்டுக்கும் கால் பண்றாங்க. அவங்க ஊருக்கு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க ஆசைப்படுவாங்க. அந்த சர்வீஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் சார். அது இல்லாமல் தமிழ்நாடு கஸ்டமர் நிறைய பேர் எடுக்கிறாங்க. அவங்க கேட்குற ஊர் அட்ரஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பார்சல் போட்டுருவோம் சார். எப்படி பண்றோம்னா நம்ம முதல்ல போட்டோ அனுப்பிடுவோம் சார். வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் சார். கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். என்னோட வாட்ஸ்அப் ஹாய்னு மெசேஜ் பண்ணா போதும். இருக்க என்னென்ன மாடல் வெரைட்டிஸ் இருக்கோ எல்லாமே பிரைஸ் டீட்டெயிலும் நான் கொடுத்துருவேன் சார். நம்ம பைக்கு வந்து 5,000 இருந்து ஆரம்பிக்குது, கார் 6,000 இருந்து இருக்கு, ஜீப் 8,000 இருந்து இருக்கு. என்னென்ன மாடலுக்கு என்னென்ன பிரைஸ் எல்லாமே அவங்க செலக்ட் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா வெளியூர் வந்தாங்கன்னா அட்ரஸ் கொடுத்தா போதும். கண்டிப்பா நம்ம அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிடுவோம் சார் உங்களுக்கு. நம்மள்ட்ட ஜிபே ஆப்ஷன் இருக்கு, ஜிபேல பண்ணலாம். அடுத்து வந்து கிடி கார்டு இருக்கு, கிடி கார்டு ஆப்ஷன் இருக்கு. அவங்க வந்து அக்கௌண்ட்ல நம்மளுக்கு பே பண்ணிட்டாங்கன்னா இல்லை நேரில் வந்து கூட எடுக்கிறதா எடுத்துட்டு போகலாம். அப்படி எடுக்கிறதா நம்ம வந்து அவங்களுக்கு புக் பண்ணி விட்டுருவோம் சார். பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக புக் பண்ணி விட்டுருவோம். ஓகே ஓகே, எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க சார். என் நம்பர் 6380 733 509 சார். ஓகே, இன்னொரு தடவை சொல்லுங்க. 6380 733 509. ஓகே, தேங்க்யூ. உங்க பேர் தான்? என் பேர் முகமது இத்ரீஸ் சார். முகமது இத்ரீஸ். ஓகே ஓகே. இதே கார் தான் நானும் இங்க எடுத்திருக்கேன். இந்த கார் தான் எடுத்திருக்கேன். அண்ணன் எடுத்து தான் எடுத்திருக்கேன். அண்ணனுடைய இடத்துல தான் இந்த கார் எடுத்தேன். இப்பதான் எடுத்து இப்பதான் வாங்கியிருக்கேன் நான். கொடுத்தாச்சு. ஆனா கார் செம்மையா இருக்கு. பிள்ளைக்காக தான் வாங்குறோம். பணம் பெருசு கிடையாது. எவ்வளவு சம்பாதிச்சா குழந்தை முக்கியம். நம்மளுக்கு குழந்தை ஆசைகள் முக்கியம். கண்டிப்பா. அந்த ஒரு அவசரத்துக்கு அண்ணன் கடைக்கு வாங்க, தாராளமா நம்பி வாங்கிட்டு போலாம். ஓகே, குறை இருக்காது, ஒரு டேமேஜ் இருக்காது. வாங்க, நம்பி வாங்க. எல்லாம் நான் இப்ப இந்த உண்மையில காரை டெலிவரி தான் வாங்க போறேன்னா பாத்துக்கோங்க. நீங்க நேரடியா பாருங்க. ஓகே.